வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு புயல் காற்றிலிருந்து கூட தத்துவம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற தலைப்பில் சிந்திக்கின்ற நண்பர்களே, சுவாமிஜி அவர்களோட பொருளாதாரத்துறை மிகவும் வீழ்ச்சி அடைந்த நிலையில் புட்டு சுட்டு விற்கும் நிலைக்கு ஆளானாங்க. அப்போது ஒரு ஓலை குடிசை போட்டுக்கொண்டு அங்கே தன் இரு மனைவியரோட வாழ்ந்து வந்தாங்க சுவாமிஜி. அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத சுவாமிஜி சொல்கிறாங்க. எனது பொருள் துறையில் மாற்றம் வந்தபோது ஒரு குடிசைக்கு வந்து வாழும் நிலை ஏற்பட்டது. அக்குடிசையில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு நாள் காற்றும் மழையும் வீசி வீசி அடித்தது. அக்குடிசையை கட்டி 2 வருடம் ஆகிவிட்டிருந்தது. சவுக்கு மரத்தால் அந்த குடிசைக்கு தூண் நிறுத்தப்பட்டிருந்தது. தூணின் அடிப்பாகம் செல்லரித்திருந்தது. அதை நாங்கள் கவனிக்கவில்லை. காற்று அடிக்க அடிக்க சவுக்காலான மரக்கால் ஆடுகிறது. சவுக்கு மரக்கால் உடைந்து போய்விட்டது. அதை பார்த்தேன். என் மனைவியை அழைத்து, ராஜம், இனிமேல் ஒரு நிமிடம் கூட இக்குடிசையில் இருக்கக்கூடாது. இது இறைவனின் உத்தரவு. இந்த இடம் உனக்கு ஆகாது. நீ ஓடிப்போடா என்று இறைவன் சொல்கிறான் என்றேன். இந்த நேரத்தில் எங்கே போகிறது என்றாள் என் மனைவி. அதற்கு நான் முதலில் புறப்படு என்றேன். 100 மைல் வேகத்தில் காற்று அடிக்கிறது. மழை வேறு. எழுந்து வெளியே வந்தவுடன் எதிர் வீட்டுக்காரர் அந்த வீட்டை பூட்டி அதன் சாவியை எங்களிடம் கொடுத்து, இது காலியாகத்தான் உள்ளது, நீங்கள் அதில் இருக்கலாம் என்று சொன்னார். அந்த வீட்டிற்குள் சென்றோம். எனது மனைவியர் இருவரும் உள்ளே போனார்கள். நான் அந்த வீட்டின் வெளித்திண்ணையில் உட்கார்ந்தேன். காற்று அடிப்பதை பார்க்கும்போது இறைவனுடைய அகண்டாகாரமான இயக்கத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை உணர முடிந்தது. ஓடுகள் எல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கப்படுகின்றன. அதனால் வெளியில் மனிதர் போக முடியாது. அப்போது ஒரு கவி உதயமானது. அது என்னவென்றால், இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பிய்த்து எறிவான், அருள்வான் பிழையென்று பேசுவதற்கு பிறந்தோர் யார் பேருலகில் என்று ஒரு கவியை எழுதினாங்க சுவாமிஜி. உள்ளே இருந்து என் மனைவி சொல்கிறார், இந்த மாதிரி காற்று அடிக்கிறதே, கடவுள் இந்த மாதிரி வைப்பாரா என்று. கடவுளை நிந்திக்கிற அளவில் கஷ்டத்தில் வார்த்தைகளை அவள் உதிர்க்கிறாள். எனக்கும் அவளுக்கும் இடைவெளி 10 அடி தூரம்தான். வெளியே இருந்து எனக்கோ இந்த கவி உதயமானது. அவளுக்கு நாம் தாயாட்டமோ ஆடுபுலி ஆட்டமோ ஆடுகிறோம். ஆட்டத்தில் காயை நகர்த்துகிறோம், வெட்டி போடுகிறோம். பிறகு போதும் என்றபோது ஆட்டத்தையே கலைத்துவிட்டு போகிறோம் அல்லவா? அந்த மாதிரி இயற்கை என்ற பேராட்டக்காரன் இந்த உலகத்தையே தன்னுடைய ஆட்டக்களமாக வைத்துக்கொண்டு அந்த ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தான் அப்படின்னு சுவாமிஜி இந்த பகுதியில் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. சாதாரண மனிதர்களாகிய நாம இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் என்ன நினச்சிருப்போம்? இறைவா, உனக்கு கண் இல்லையா, எங்களுக்கு எப்படியே சோதனை கொடுக்குற அப்படின்னு கண் கலங்கியிருப்போம். சுவாமிஜி அவர்கள் மாபெரும் ரகசியத்தை உணர்ந்த மகானாயிற்றே. அதனால்தான் எந்த சூழ்நிலை வந்தாலும்
அவர் சகிப்புத்தன்மையோட, நேர்மையோட, தைரியத்தோட இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். மகான் என்பதனால் அவருக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் கணிக்கக்கூடிய திறன் இயல்பாகவே இருந்திருக்கு. திரிகால ஞானி என்பது முற்றிலும் உண்மை. மகரிஷி வாழ்க்கையில் முற்கால அனுபவத்தையும் தற்கால சூழ்நிலையும் வைத்து எதிர்காலத்தில் இன்னதுதான் நடக்கும் என்பதை முன்பே யூகித்து அறியும் பேராற்றல் படைத்தவர்தான் நமது அருள் தந்தை அவர்கள். சுவாமிஜி வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கூர்ந்து கூர்ந்து படித்து நம்ம வாழ்க்கையில் பல அனுபவங்களோட இணைத்து பார்த்து அறிவில் தெளிவு பெற வேண்டும். குருவோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நமக்கு ஒரு பெரிய பாடமாகத்தான் இருக்கின்றன. அடிக்கடி வாழ்க்கை விளக்கம் புத்தகங்களை படித்து சுவாமிஜி வாழ்வில் எப்பேற்பட்ட சிக்கலிலும் சிந்தித்து எப்படியெல்லாம் தெளிவு பெற்று வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாமிஜி வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தில் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல துன்பம் வரும்போது முதல்ல மனம் சோர்வடையும், வருந்துவேன், பிறகு சிந்திப்பேன், தெளிவு பெறுவேன், வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிக்கலில் இருந்து விடுதலை அடையணும்னா இடைவிடாத முயற்சி, அந்த தொடர் முயற்சி செய்வாங்க. வெற்றி பெறும் வரையும் முயற்சி செய்வாங்க சுவாமிஜி. அதனால் நாமளும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனம் தளராமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.